என் பையன் 445 மார்க் காமர்ஸ் குரூப். காமர்ஸ் குரூப் 445. சரிங்க. ஆர்ட்ஸ் காலேஜ்ல கவர்மெண்ட் காலேஜ்ல லா கிடைக்குமாங்க? லா கிடைக்குமா? ஆமா. இல்ல கேள்விங்க. லா வந்து பேக்வர்ட் கிளாஸ். ஆமா, லா வந்து உங்களுக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் கிளாட் எக்ஸாமினேஷன்ஸ் நம்ம எழுதணும். ஆமா ஆமா சொல்லுங்க சார். நீங்க வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் நீங்க எழுதணும் சார். லாவுக்கு வந்து கிளாட், சென்ட்ரல் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதணும். நீங்கள் லா காலேஜ் நீங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து தமிழ்நாடு லெவலில் நீங்கள் வந்து லா காலேஜ் நீங்கள் உள்ளே போகணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய மார்க் வந்து ரொம்ப ஹைலி காம்படிஷனாக இருக்கும். ஏன்னா தமிழ்நாடு லெவலில் கவர்மெண்ட் காலேஜஸ் நம்ம பார்க்கும்போதுனாக்கா மதுரை லா காலேஜ் இருக்கும், இல்லை வந்து சென்னையில் ஒரு லா காலேஜ், ஒரு திருநெல்வேலியில் நம்பர் ஆஃப் சீட்ஸ் கம்மியாக இருக்கும். நம்பர் ஆஃப் சீட்ஸ் கம்மியாக இருக்கும்போது உங்களுடைய கட் ஆஃப் மார்க் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள். நீங்கள் வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸு இதுமாரி ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்து கிளாட்டுங்கிற ஒரு எக்ஸாம் வச்சு தான் போவாங்க. உங்களுக்கு சென்ட்ரல் லா டெஸ்ட் தான் வச்சு போவாங்க. அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் உள்ளே போகிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லை நீங்கள் வந்து ஒரு பேச்சுலர் டிகிரி பண்ணிவிட்டு அடுத்த ஒரு 3 இயர்ஸ் டிகிரி நீங்கள் வந்து பிஎல் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். காமர்ஸ் ஸ்ட்ரீம் வச்சிருக்காரு அவர். காமர்ஸ் பேச்சுலர் ஒரு காமர்ஸே பண்ணலாம். நீங்கள் பிகாம் பண்ணிட்டு பிகாம் பிஎல் போடுறது, பிகாம் முடிச்சுட்டு நீங்கள் லா பண்ணும்போது அங்கே நீங்கள் டேக்ஸ் லா படிக்கலாம், ஃபினான்ஸ் ஓரியன்ட் லா படிக்கலாம், இன்கம் டேக்ஸ் ஓரியன்ட் லா படிக்கலாம், இன்டர்நேஷனல் லா படிக்கலாம். நீங்கள் அகையில் நீங்கள் வந்து 5 இயர்ஸ் இன்டெகிரேட்டட் பண்ணுறதை விட நீங்கள் வந்து அவர் ஒரு 3 இயர்ஸ் ஒரு பேச்சுலர் டிகிரி போட்டுட்டு அடுத்து ஃபர்தராக ஒரு 3 இயர்ஸ் பண்ண சொன்னோம்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு நிச்சயமா அவருக்கு புரிஞ்சிருக்க மனோகரனுக்கு. சார் எனக்கு இன்னும் ஒரு கேள்வி இருக்குது சார். அதாவது இப்போ இந்த மாதிரி குழப்பம், அதாவது படித்தது காமர்ஸ் படிச்சிருக்காங்க, லா படிக்கணும்னு ஆசை வந்துடுச்சு அவருக்கு. ஸோ இது பெற்றோர்களுக்கு வந்து நிறைய பேர் இந்த மிஸ்கைடிங் பண்ணுவாங்க. ஏன்னா அடிப்படை என்னவோ நமக்கு பிடிச்ச சப்ஜெக்டில் போகிறது தான் சிறப்பாக இருக்குன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் பொதுவாக இது மாதிரி ஷிஃப்ட் ஆகலாமா? பிகாம் காமர்ஸில் படிச்சுட்டு லா பிகாம் படித்து முடிச்சுட்டு கூடுதலாக லாவை சேர்த்துக்கிறது வேற விடயம். ஆனால் அடிப்படையே மாறுறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது நம்ம இந்தியாவை பொறுத்தவரை இந்தியா மற்றும் தமிழ்நாட்டிலையும் நம்ம சொல்லணும்னா லா இஸ் ஜென்ரல் ப்ரோக்ராம். நீங்கள் வந்து மேத்ஸ் ஸ்டூடெண்ட்டும் போகலாம், ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்டும் போகலாம், பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம போகலாம், காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் போகலாம், பியூர் ஆர்ட்ஸ் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் போகலாம். நீங்கள் லாங்கிறது காமன் தான் உங்களுக்கு. இது நீங்கள் காமர்ஸ் ஓரியன்டுங்கிறது வந்து அவங்களுக்கு லா வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் ஒரு மேத்தமெட்டிக்ஸ்காரன் இன்ஜினியரிங்கான ஒரு லா போகிறான்னா அவனுக்கு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, சைபர் செக்யூரிட்டிஸ் இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் நீங்கள் போகலாம் நீங்கள், இல்லைங்களா? இதேமாரி வந்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு லா எடுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்ஸ் லா எடுக்கிறாங்கனாக்க கார்பரேட் லாவே அவங்களா தான், கரெக்ட், இன்டர்நேஷ்னலாக அவங்களுக்கு தான், எக்ஸ்போர்ட் எல்லாமே அவங்களுக்கு தான். ஆகையால் நீங்கள் வந்து துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது நல்லது தான், எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல மார்க் ஸ்கோர். எனக்கு லிமிட்டெட் சீட்ஸ் தான் கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்குது, மற்றது எல்லாமே ப்ரைவேட் காலேஜஸ் தான் உங்களுக்கு இருக்குது. அப்போ ப்ரைவேட் காலேஜஸ் நீங்கள் இருக்கும்போது ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் நிறையா இருக்குது, நீங்கள் அங்கேயே அப்ரோச் பண்ணுங்கள். நீங்கள் மெரிட்டில் தான் பார்க்கணும் அவசியம் இல்லை. ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் நிறைய காலேஜஸில் லா இருக்குது, லா எல்லாமே இல்லவே இல்லை. நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். தஞ்சாவூர்லேயே 2-3 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அதில் ஒரு யூனிவர்சிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கான யூனிவர்சிட்டிஸ், மற்ற யூனிவர்சிட்டிஸ் தான் இருக்கும், காலேஜஸ் இருக்கும், அதெல்லாம் சர்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நிச்சயமாக. அடுத்தது மதுரையிலிருந்து ஹரிஹரன் காத்திருக்கிறார். வணக்கம் ஹரிஹரன், உங்கள் கேள்வி என்ன? ஹலோ சார், வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள் சார். இப்போ வந்து இன்ஜினியர் எடுத்து அந்த ரிசர்ச் ஃபீல்டில் போய் வேலை பார்த்தோம்னா இல்லைப்பா, நீங்கள் இல்லை இன்ஜினியரிங் ஃபீல்டு எடுத்துட்டு ரிசர்ச் சைடு போக முடியுமா கேட்குறேன் சார். தாராளமாக நீங்கள் எந்த துறை எடுத்தாலும் ரிசர்ச் போகலாம் தம்பி, நீங்கள் எந்த பிரச்சனையும். அப்புறம் சார் இன்னொரு கேள்வி கேளுங்க. இது இப்போ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அந்த கோர்ஸ் எடுக்கலாமா அந்த ஃபீல்டுக்கு, அந்த இதுக்கு போகிறதுக்கு? எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் எடுக்கலாமா, பண்ணால் ரிசர்ச் பண்ண முடியுமா? தானே உங்கள் கேள்விக்கான பதில் வந்துட்டு சொல்லுங்க சார். நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் ஏரோஸ்பேஸில் கூட நீங்கள் ரிசர்ச் பண்ணலாம். நீங்கள் ஆமாம், அதே மாதிரி சிப் மேனுஃபேக்சர் இந்த மாதிரி நீங்கள் வந்து எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஓரியன்டாக, டெக்னாலஜி ஓரியன்டாக நீங்கள் ரிசர்ச் பண்ணலாம் தம்பி, தாராளமாக பண்ணலாம். பட் இந்தியாவில் இந்த ரிசர்ச் மேக்ஸிமம் ஆஃப் த ரிசர்ச் நம்ம என்ன பண்ணுவாங்க, ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன்ஸ் எடுத்துக்குவாங்க நமக்கு. வேற இதே நீங்கள் ஃபாரினில் போய் நல்ல ஒரு யூனிவர்சிட்டிஸ், ரிசர்ச் பேஸ்டு யூனிவர்சிட்டியில் இந்த டாப் 100 இந்த QS ரேங்கிங், இந்த வேர்ல்டு ரேங்கிங், இந்த டைம்ஸ் ரேங்கிங் யூனிவர்சிட்டியில் நீங்கள் எடுத்தீங்கன்னாக்க நீங்கள் வந்து அங்கே போய் ரிசர்ச் நீங்கள் பண்ணீங்கன்னாக்க அங்கேருந்து நீங்கள் ஒரு சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், ஒரு கார்பரேட்டுக்கு வந்து ஒரு ரிசர்ச் என்று சொல்கிறதுக்கு நீங்கள் ரிசர்ச்சர் ஆகிறதுக்கான உள்ள வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஒரு ப்ராடக்டை இனோவேட் பண்ணலாம். பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ரிசர்ச் டெக்னாலஜி பேஸ்டு ரிசர்ச் அப்படின்னா நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு தான் அங்கே போகணும் கிடையாது. ஏன்னா பயோடெக்னாலஜி ரிசர்ச் இஸ் ஓகே, ஃபார்மா ஓகே, என்ன சொல்கிறது, அக்ரிகல்ச்சர் ஓகே, இல்லை கெமிஸ்ட்ரி ஓரியன்ட் ஓகே. வேற இந்த இன்ஜினியரிங் என்னன்னா, இன்னைக்கு 4 இயர்ஸ் படிக்கும்பொழுது அந்த பையன் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறான். அப்போ ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறான்னா ஒரு புது இனோவேஷன் தான். தட் ஆல்சோ பார்ட் ஆஃப் ரிசர்ச் தான். ஒரு கிரியேட்டிவிட்டியை உருவாக்கி அவன் ஒரு இனோவேஷனால ஒரு டெக்னாலஜி டெவலப் பண்ணுறான். அதுக்கு நீ வந்து ஒரு 7 இயர்ஸ் 8 இயர்ஸ் நான் PhD முடிச்சுட்டு
நான் இந்த மாதிரி ப்ராடக்ட் டெவலப் பண்ணுங்கல்ல, நீ 4 இயர்ஸ் படிக்கும்பொழுதே அதுக்கான கல்லூரி சென்னையிலேயே நல்ல கல்லூரியில் இருக்கிறாங்க. நல்ல இன்குபேஷன் சென்டர் இருக்குது, இனோவேஷன் இருக்காங்க, நிறைய ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு கல்லூரி, நல்ல கல்லூரி நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் பிஜி படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, ரிசர்ச் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. வித்தின் 4 இயர்ஸ்லேயே நீங்கள் வந்து யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஓன் ஸ்டார்ட் எஸ், ஒரு நல்ல ஆண்டர்பிரனரா வரலாம், நல்ல ஆண்டர்பிரனரா வரலாம். அடுத்தது திருவள்ளூரிலிருந்து ஆசினி காத்திருக்கிறார். வணக்கம் ஆசினி, உங்கள் கேள்வி என்ன? சார், நான் வந்து பயோமேக்ஸ் குரூப் எடுத்திருக்கேன். சரிம்மா. என்னோட கட் ஆஃப் வந்து 156. இந்த கட் ஆஃப்க்கு என்னென்ன கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் கிடைக்குமா பாராமெடிக்கல் கோர்சஸ்ல? சரிம்மா, உங்களோட என்ன டிகிரி கோர்சஸ் பாராமெடிக்கல் கோர்ஸ் படிச்சா எனக்கு பெஸ்டா இருக்கும்? சரிங்க ஆசினி, உங்களுடைய கட் ஆஃப் மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க. 156. 152. உங்களுடைய இது என்ன கம்யூனிட்டில வரீங்கமா நீங்க? ஏன்னா அதுவும் கேட்கறாங்க, இப்ப அது முக்கியமானது, அதுவும் தேவை, அதனால தான் கேட்கிறோம். 156 MPC. கடைசியா பேசும்போது சத்தம் எல்லாம் பேசிடுறோம். சரி, ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து பேராமெடிக்கல் கோர்ஸ் தான் நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக பேராமெடிக்கல் கோர்ஸ் இந்த கட் ஆஃப் மார்க்கு மெரிட் கிடைக்கவே கிடைக்காது. கவர்மெண்ட் கல்லூரி கிடைக்காது, கவர்மெண்ட் கல்லூரி கிடைக்காது. நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரைவேட் கல்லூரியை சேர்ந்துங்க. உங்களுக்கு ஃபைனான்ஷியல் நல்ல ஒரு சவுண்டாக இருந்தீங்கன்னா, கொஞ்சம் பேக்ரவுண்ட் நல்லா இருந்துச்சுனாக்கா நீங்கள் பிஃபார்ம், நான் எப்போதும் சொல்கிற மாதிரி உங்களுக்கு பிஃபார்ம் இஸ் வெரி எக்ஸலண்ட். ஒரு 4 இயர்ஸ் ப்ரோக்ராம் பண்ணுங்கள். ஏன்னா ஃபார்மா செக்டர்ஸ் க்ரோத் நிறையா இருக்குது, நீங்கள் தாராளமாக ஃபார்மா நீங்கள் போகலாம். இல்லை சார் எனக்கு அதுக்கு இல்லைனாக்கா நீங்கள் ஃபிசியோதெரப்பி இஸ் பெஸ்ட்டு. செகண்ட் சாய்ஸ் எங்கன்னா பேராமெடிக்கலில் ஃபிசியோதெரப்பி இஸ் பெஸ்ட்டு. இல்லை சார் நான் வந்து அஸ் எ விமன் கேர்ளாக இருக்கிறதால நீங்கள் நர்சிங் இஸ் அனதர் ஒன் சாய்ஸ். உங்களுக்கு அனதர் ஒன் சாய்ஸ் நர்சிங். இந்த 3 சாய்ஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். வித்தின் இந்த 4 இயர்ஸில் வந்து உங்களோட லைஃப் வந்து ஒரு செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதே நீங்கள் வந்து ஹெல்த் அலைட் கோர்ஸ் எடுத்தோம்னாக்க நம்மளோட லைஃப் வந்து முடிக்கலாம், வேலைக்கு போகலாம், வருமானங்கள் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வருமானங்கள் வராது. ஒரு ஸ்டாண்டர்டு இன்கமாக இருக்கும், ஒரு ஸ்டாண்டர்டு டிசிக்னேஷன் இருக்கும். அதனால தான் நாங்கள் வந்து பிஃபார்ம் ஆர் ஃபார்ம் டி ஆர் ஃபிசியோதெரப்பி ஆர் நர்சிங் இந்த மாதிரியான பேராமெடிக்கல் கோர்ஸ் நாங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுறது. உங்களுடைய லைஃப் நல்லா இருக்கணும் தான். இன்னைக்கு நான் சொல்லிட்டு ஒரு ஹெல்த் அலைட் கோர்ஸ் எடுத்துட்டேன்னு வச்சிங்களேன், ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு எனக்கு க்ரோத்னு சொல்லிட்டு என்னையும் சண்முகம் தான் திட்டிட்டு இருப்பீங்க. ஆகையால் அதுக்காக தான் சொல்கிறோம், இந்த இலக்கு உங்களுடைய இலக்கை வந்து அடையிறதுக்காக தான் இந்த அடுத்த இலக்கு ப்ரோக்ராமே வந்து சத்தியம் தொலைக்காட்சி மூலமாக கொடுக்குறாங்க. நிச்சயமா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ நீங்கள் பிஎஸ்சி அனஸ்தீஷியான்னு ஒரு புதுசாக கோர்ஸ் நாங்கள் எடுத்து படிக்கலாம். ஆனால் அவர் சொன்ன மாதிரி ஊதியம் 25,000க்கு மேலே நீங்கள் போகிறது ரொம்ப கடினம். கிட்டத்தட்ட 25 வருஷம் கழிச்சு தான் 30,000க்கு போவீங்க. ஆனால் அதுக்காக தான் அவர் சொல்கிறாரு ஃபார்ம் டி, பிஃபார்ம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ ஃபிசியோதெரப்பி எடுக்கலாம். நல்ல சிறப்பான எதிர்காலம் இருக்குமா? ஏன்னா இப்போ தெருக்கு இருக்கிறது ஃபிசியோதெரப்பியும் மெடிக்கல் ஷாப் எல்லா இடத்தையும் இருக்குது. உங்களுக்கு தெரியும், மருந்து இல்லாமல் உலகமே இல்லைன்னு ஆயிடுச்சு. அதனால் தைரியமாக நீங்கள் எடுத்து படிக்கலாம்.